வெல்கம் டு இன்ஸ்டா சுவை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேங்காய் தேவையில்லை, தக்காளி தேவையில்லை, வெங்காயம் கூட தேவையில்லை. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 7லேருந்து 10 பூண்டு, 2 காஞ்ச மிளகா, இது நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சமாக புளி, இது எல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். 1/4 கப் உடச்சக்கல்லை எடுத்துக்கிறேன். இதுவும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ உடச்சக்கல்லை, பூண்டு, காஞ்ச மிளகா, புளி நல்லா வறுபட்டிருக்கு. நம்ம இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் இதை அரைச்சிக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான உப்பு. அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன். கடைசியாக இந்த சட்னி நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. வெறும் ஒரு 4 பொருளை வச்சு அருமையான சட்னி செஞ்சிடலாம். ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பாய்.